அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, கெஞ்சினாதான் வேலை நடக்கும். ஒரு மனைவி ஒரு கணவனிடம் கெஞ்சினாதான் வேலை நடக்கும். ஒரு கணவன் ஒரு மனைவியிடம் கெஞ்சினாதான் எனக்கு என் வேலை நடக்கும். குழந்தைங்க கிட்ட பெற்றோர்கள் கெஞ்சினாதான் வேலை நடக்கும். வேலை செய்கிற இடத்துல, அதாவது மொத்தத்தில் ஒருத்தர்கிட்ட நான் ரொம்ப தாழ்ந்து போனாதாங்க என்னுடைய தேவைகளே பூர்த்தியாகுது. அதனால் மன ரீதியாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். எப்போ என்னை யாராவது என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சாலுமே எனக்கு சத்தம் போட்டு அலணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மனநிலையில் இந்த பதிவை கேட்பவராக இருந்தால், மொத்தத்தில் ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மற்றவர்களிடம் கெஞ்சி தான் என் வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை செய்யுங்க. அது மாதிரி நிறைய பேருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கும். கூடவே இருக்கிறவங்கள யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாது. கூடவே இருக்கிற உறவுகளிடம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாது. நண்பர்களாகவே பழகுவாங்க, அவங்களுமே யார் நல்லவங்க யார் கெட்டவங்க. தொழில் செய்கிற இடத்துலையும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க. இதை மாதிரி ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களாலே ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க. இதை மாதிரி விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை தவறாமல் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் மனக்குழப்பத்திற்கு ஒரு விடை கிடைக்கும். என்ன விடை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் புரிஞ்சுக்க முடியும் உங்கள் கூட இருக்கிறதுல யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள், அடுத்தவர்களிடம் கெஞ்சாமல் நாம் எப்படி பிழைக்க முடியுங்கிறத உங்களால் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடத்துல அதிகமாகும். உங்களுடைய கண்ணீர் நிச்சயமாக தெய்வத்தின் அருளால் துடைக்கப்படும். இப்போ நான் சொல்கிற இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜ்ய பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்னால் தீர்க்கவே முடியலைங்க, நீங்கள் ஒரு பரிகாரம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்கள் குடும்பம் நிச்சயமாக நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதே போல் ஆதரவற்ற இல்லங்களுக்கு கட்டில், தலையணை, அதை மாதிரி பெட்டுக்கு போடுற உரை அல்லது பாய், இதை மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. நீங்கள் அதை கொடுத்து உதவி செய்ய விரும்பினாலும், அதை வாங்கிறதுக்கு உங்களால் முடிந்த நிதி உதவி செய்ய விரும்பினாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு 9 கட்டலுக்கு தேவையான பொருட்களை இன்றைய தினத்தில் நம்ம சேனல் சார்பாக வாங்கி கொடுத்துருக்கோம். இதை போல நீங்களும் செய்ய விரும்பினால், உங்கள் வீட்டு குழந்தையுடைய பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ராகு கால நேரத்தில் செய்யணுங்க. முதல்ல இப்படி ஒரு துன்பம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குனாலே அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை, ஜாதக ரீதியாகவே உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதை சரி செய்யணும் அப்படின்னா ராகு கால நேரம் அல்லது பிரதோஷ நேரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்ககிட்ட நல்ல ஆற்றல்கள் கண்டிப்பாக பெருகும். சரிங்க, இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றுமே வேண்டாங்க. தேவகணி என்று அழைக்கப்படக்கூடிய எலுமிச்சையை எடுத்துக்கணும். எலுமிச்சையை எடுத்துகிட்டு முகர்ந்து பார்க்கக்கூடாது, கிள்ளக்கூடாது, நெசுக்கக்கூடாது, தரையில் போட்டு உருட்டக்கூடாது, அது மாதிரி பேரம் பேசி வாங்கக்கூடாது. அப்படி ஒரு எலுமிச்சையை வாங்கிக்கிட்டு அது மாதிரி ஓசி வாங்கியிருக்கக்கூடாது. காசு கொடுத்து வாங்கக்கூடிய எலும்புச்சம்பளமாக இருக்கணும். பக்கத்து வீட்டில் செடியில் இருந்துச்சுங்க, எய்த்து வீட்டில் செடியில் இருந்துச்சுங்க, கண்டிப்பாக அதை வாங்கக்கூடாது. காசு கொடுத்து செலவு பண்ணி வாங்கி அது எந்த நாளும் சரி அந்த நாளுக்குரிய ராகு கால நேரத்தில் உங்கள் கையில் வச்சுட்டு மனதார துர்க்கை அம்மனை நினையுங்கள். துர்க்கை அம்மனை நினைத்தால்தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். துர்க்கை அம்மனை நினச்சி ஓம் தும் துர்க்காயை நமக எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுட்டு ஓம் தும் துர்க்காயை நமகன்னு சொல்லி அந்த எலும்புச்சம்பழத்தை அதன் பிறகு அன்று இரவு நீங்கள் தூங்கும்போது உங்கள் தலையினை கடையில் வச்சுட்டு மறுநாள் காலையில் அப்புறப்படுத்திடணும். இதை நீங்கள் எத்தனை நாள்னாலும் தாராளமாக செய்யலாம்.
உங்கள் மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு எதிரி யார், துரோகி யார், நண்பர் யார், விரோதி யார், எல்லாத்தையுமே உங்களால் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடத்துல பெருகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே தீர்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சக்தி உண்டாகும். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் தான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை ராகு கால நேரம் டெய்லி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.